இன்னைக்கு ரொம்ப போர் அடிக்குதுடா. நான் ஒரு கொஸ்டின் கேட்கட்டா? ஓகே கேளுடா. டேய், ஆப்பிள நறுக்கி வச்சா என்ன ஆகும்? நான் அழுகி போயிருமா? தப்புடா. ஆப்பிள நிறைய சாப்பிட்டு போயிடும். டேய் டேய் மச்சான், இன்டர்வியூலலாம் செலக்ட் ஆகிறதுக்கு லாஜிக்கலாக திங்க் பண்ணுன்றாங்க. அப்படின்னா என்னது? உனக்கெல்லாம் சொன்னா புரியாது. இப்போ நான் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், கேட்டுக்கோ. இப்போ ஒரு கப்பலில் நிறைய பேர் இருக்காங்க. 1 கிராம் வெயிட் ஆட் ஆனால் கூட அந்த கப்பல் முழுகிடும். ஆனால் கப்பல் கொஞ்சம் தூரம் போனக்கப்புறம் அந்த கப்பலில் 1 கிலோ எடையுள்ள பறவை நின்னா கூட அது முழுகலை. ஏன்? தெரியலையே, நீயே சொல்லு. அது ஏன்னா கப்பல் நடுக்கடலில் போயிட்டுருக்கும் போது பெட்ரோல் கொஞ்சம் தீர்ந்துருக்கும்ல, அதுவும் அந்த பறவையோட வெயிட்டும் சரி சமமாயிடுச்சு. அதனால தான் இந்த கப்பல் முழுகவே இல்லை. டே மச்சான், நானும் தான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு லேட்டாக வந்தேன். என்ன சும்மா திட்டிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. ஒன்று மட்டும் என்னோட பிரின்சிபல் ரூமுக்கு கூப்பிட்டு போனாங்க. நான் உண்மையாக தான் மச்சான் சொன்னேன். அப்படி என்ன சொன்ன மச்சான்? ஸ்கூலுக்கு முன்னாடி போட்டிருக்கிற சைன் போர்டு தான் காரணம். அங்கே தான் ஸ்கூல் ஜோனு, மெதுவாக போங்க அப்படின்னு போட்டிருந்துச்சு. அதனால தான் லேட். டே மச்சான், எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டுடா? எல்லா காடுலேயும் மரம் இருக்கு, ஆனால் மரம் இல்லாத ஒரு காடு என்ன காடுடா? டே, எனக்கு ஆன்சர் தெரில. உனக்கு தெரிஞ்ச சொல்லே. வேற என்ன? அது சிம் காடு தான். டே மச்சான், நான் உன்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்கட்டா? என்ன கொஸ்டின்ரா? சரி கேளு. ரொம்ப குளிர்ச்சியான இங்கிலீஷ் லெட்டர் என்னடா? தெரிலையே. இதுக்கான ஆன்சரும் நீயே சொல்லிடு. அது பி தான்டா. ஏன்னா அதுதான் ஏக்கும் சிக்கும் நடுவில் இருக்குல்ல, அதான் ஏசிக்கு நடுவில்.